பயனில்லை, ஆராதனை செய்தும் பலன் இல்லையே, துதித்தும் பயனில்லையே என்று உன் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தாய், உன் வாழ்க்கையில் சோர்ந்து போனாய். நான் ஜெபம் ஜெபம் என்று ஓடி போகிறேன், ஆராதனை ஆராதனை என்று தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்தில் போய் நிற்கிறேன், எனக்கு என்ன பயன்? இப்படி நின்று எனக்கு என்ன கிடைத்தது? தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவோ சோதனைகள் வந்தும், எவ்வளவோ புடமிடுதல் உன் வாழ்க்கையில் வந்தும் நீ சொல்லுகிறாய், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நான் அவரையே விசுவாசிப்பேன், நான் அவரையே நம்புவேன், என் ஜெபத்தை அவர் கேட்காவிட்டாலும் பரவாயில்லை. தெய்வம் என்னை கொன்று போட்டாலும் பரவாயில்லை, அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். நான் ஜெபத்தை விட மாட்டேன், ஸ்தோத்திரத்தை விட மாட்டேன், உபவாசத்தை விட மாட்டேன். என் ஆண்டவர் அணு அணுவா கொன்னா கூட நான் அப்பாவை விட்டு விலக மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதப்பா. நானே மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு சொல்லு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நானே மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீ, நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கின்றீ. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. எல்லாரும் காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. எல்லாரும் சொல்லுங்க, காயப்படுத்தி கட்டு போடும் தகப்பனே. எல்லாரும் காயப்படுத்தி கட்டு போடும் தகப்பனே. அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. எப்படிப்பட்ட வரிகள் பார்த்தீர்களா? தேவனுடைய பிள்ளையே, உருக்கி புடமிடும்படி தெய்வம் உன்னை அனுமதித்திருந்தால் உன் விசுவாசத்தில் நீ ஒளிந்து போகாதிருக்கும்படி கர்த்தர் உன்னை திடப்படுத்தி பலப்படுத்தி உன் விசுவாசமாகிய கப்பல் சேதப்படாதபடிக்கு தெய்வம் உனக்கு நங்கூரமாய் இருந்தார். காயப்படுத்தினார், அவரை கட்டு போட்டார். காயப்படுத்தி கட்டு போடு கர்த்தரே. இது புடமிடுதல், இது உருவாக்குதல். ஆமென் சொல்லுங்க. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே. சொல்லுங்க, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற தகப்பனே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். அநேக இருதயங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உடைந்து போன அநேக இருதயங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
விரக்தி அடைந்து விசுவாசத்தை விட்டுவிடலாமா, ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுவிடலாமா என்று கதறி கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் நம்பிக்கையற்ற நிலையில் தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாச நங்கூரம் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உன்னை புடமிட்டாலும் உன்னை காயப்படுத்தினாலும் அவரே மீண்டும் உன் காயத்தை கட்டுவார். அவர் உன்னை குணமாக்குவார், மீண்டும் உன்னை எடுப்பித்து கட்டுவார், மேய்ச்சல் உள்ள இடத்தை உனக்கு தருவார். நீ புடமிடப்பட்டது உனக்கு நன்மைக்காக, நீ அழுதது உனக்கு நன்மைக்காக, நீ வேதனையை கடந்து வந்தது உனக்கு நன்மைக்காக, அநேகரால் மறக்கப்பட்டது உனக்கு ஜெயத்துக்காக. ஹல்லேலூயா. ஆகையால் நீ செழிப்பான இடத்திற்கு வந்திருக்கிறாய், நீ செழிப்பான இடத்தை பெற்றிருக்கிறாய்.